ஊழலில் சம்பாதித்த 30,000 கோடி ரூபாயை முதலீடு செய்யத்தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் சென்று வந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என கூறி வீட்டுக்கு வரும் திமுகவினர் வீட்டில் உள்ளதை தூக்கிக் கொண்டு சென்று விடுவார்கள் என எச்சரித்துள்ளார். டிஎஸ்பி சுந்தரேசன் நிகழ்வை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில் நேர்மையான அலுவலர்களுக்கு மதிப்பு இல்லை எனவும் இடித்துரைத்துள்ளார். திரு ஸ்டாலின் வீடு வீடா போய் ஓரணியில் ஏதோ ஒண்ணு ஊடு ஊடா போய் கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினர் சேருங்க, திமுக கட்சியில உறுப்பினர் சேருங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற கட்சி திமுக. மக்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க. கதவை தட்டி ஏதாவது வீட்டுல தூக்கிட்டு போயிட போறாங்க. கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எங்கெல்லாம் இருக்குது, அத்தனை இடத்திலையும் ஊழல். டாஸ்மாக் ஊழல் ஒரு மாசம் 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இதுல வருது. ஆக கிட்டத்தட்ட 4 ஆண்டுல பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு சபரீசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பதாக வலைதளங்களில் வந்த செய்தி. இன்னும் பதிலே கொடுக்கல ஸ்டாலின். அப்படின்னா ஒரு நிதி அமைச்சர், திமுக நிதி அமைச்சரே சொன்னது உண்மைதானே? ஆக 30,000 கோடி வச்சுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு வெளிநாடு போய் அதெல்லாம் முதலீடு செய்வது மக்களுக்கு தெரியாது இருக்குமா? எதுக்கு வெளிநாடு போனாரு? தொழில் முதலீட்டு இருக்க போனாரு, தொழில் முதலீடு செய்ய போனார்.